ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு நம்ம நம்பருக்கு நம்மளே எப்படி மெசேஜ் பண்றது? அதாவது சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸா இருக்கட்டும், அதாவது ஏதாவது மளிகை கடை லிஸ்ட்டு, ஏதாவது காய்கறி வாங்க போறோம், இல்ல ஏதாவது வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு நாமே சென்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி நம்ம சென்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அன்னைக்கு டேட்டுக்கு என்ன வாங்கணும், இன்னைக்கு டேட்டுக்கு என்ன வாங்கணும், எல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எப்படி இந்த வீடியோல பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசர் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் சொல்கிற யூஆர்எல் அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். http கோலன் டபுள் ஸ்லாஷ் அப்புறம் ஏபிஐ .whatsapp.com. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போடணும். போட்டுட்டு சென்ட், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், ஃபோன் ஈக்குவல் டு அதை நீங்கள் என்ன நம்பரோ அதை வந்து கண்ட்ரி கோடோடு சேர்த்து போடணும். இப்போ இந்தியானா +91 போடுவோம். ஸோ 91. இப்போ என்னோட நம்பர் நான் போடுறேன் 7 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூ டு சேட் அப்படின்னு வரும். ஸோ இந்த கண்டினியூ சேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இங்கே வந்து நான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து எனக்கு இப்போ ஆல்ரெடி அனுப்பிச்ச மெசேஜ் காமிக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.